நாங்க வந்து கோயில்ல மிருதம் கத்துக்கலாம்னு சொல்லி உட்காந்தோம். ஒரு பெங்காலி டிவோட்டி, அவர் வந்து மிருதங்கம் நல்லா வாசிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கு முன்னாடி நாங்க யாருமே அவங்கள வந்து சரியா பார்க்க கூட மாட்டோம். அவங்க கிட்ட பேச கூட மாட்டோம். யாரோ பெங்காலி வந்திருக்காரு பேசிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுக்கவே மாட்டோம். ஒரு நாள் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு மிருதங்கம் வாசிச்சுட்டு பாடினார். ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யா பிரபு தயாகர முறை அப்படின்னு ஒரு பாட்டு பாடினார். அந்த பாட்டு பாடின உடனே அப்படி தேவலோகத்துல இருந்து பாடினவா இருந்துச்சு. ஏன்னா எல்லா மக்களும் அப்படியே மயங்கி போயிட்டு அவர் பாடின அந்த டியூனுக்கு. அப்படி ஒரு ராகத்தை எடுத்து பாடினார், பயங்கரமா இருந்துச்சு. எல்லாரும் மயங்கி, ஆனா அது வரைக்கும் அவரை பாட விடவே இல்லை கோயில்ல. அன்னைக்கு ஒரு நாள் பார்த்துட்டு தெரிஞ்சு போயிடுச்சு இப்படி நல்லா பாடாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லாரும் கிட்ட சரண்டர் ஆயிட்டோம். நீங்க தான் எங்களுடைய குரு, நீங்க தான் எங்களுக்கு வந்து மிருதங்க சொல்லி கொடுக்கணும், எல்லாம் சரண்டர் ஆயிட்டோம். சரண்டர் ஆன பின்னாடி என்ன பண்ணாரு, அவர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன பண்ணாரு, நல்லா அதுக்கு முன்னாடி அவர் வந்து சமைச்சிட்டு இருந்தார், சமைச்சு எல்லா சேவையும் பண்ணிட்டு இருந்தார். சோ எப்ப நாங்க சரண்டர் ஆயிட்டோமோ உடனே சொல்லிட்டாரு. அவர் வந்து நல்லா ஹாயா ஒரு தலைகாணி போட்டு படுத்துக்கிட்டு, ஏய் யூ டூ திஸ் ஒர்க், யூ டூ திஸ் ஒர்க். எப்படின்னா தண்ணி குடிக்கிறதுக்கு கூட எங்களுக்கு கேட்ட, ஏய் பிரிங் மீ வாட்டர் சொல்லி சொல்லுவார். நாங்க போய் தண்ணி கொண்டு வந்து கொடுக்கணும், தண்ணி குடிப்பாரு. எல்லா வேலையும் பண்ண எங்களை வச்சாரு. சோ அப்படி குரு ஸ்தானத்தை எடுத்து என்ன பண்ண உடனே சேவை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் நீ இதை பண்ண அதை பண்ண அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது இயற்கையில அப்படிதான் இருந்துட்டு இருந்துச்சு. அன்னைக்கு குருவுக்கு அப்படி சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி சேவை பண்ணும் போது அவனுக்கு பணிவு அப்படிங்கிறது வந்து, அந்த பணிவை பார்த்து என்ன பண்ணாரு, குரு திருப்தி அடைஞ்சு அவனுக்கு ஞானத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். அந்த பணிவு இல்ல அப்படின்னா குரு கிட்ட இருந்து அவனுக்கு எந்த ஞானம் கிடைக்க போறது கிடையாது. ஞானம் கிடைச்சாலும் அது உபயோகமா இருக்க போறது கிடையாது. ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணாரு அப்படின்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூரை ஒரு 4 முறை பார்த்திருப்பாரு, அவ்வளவுதான். 4 முறை தான் பார்த்திருப்பாரு. ஆனா அவர் சொல்றாரு, அந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய முழு கருணை எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் நிறைய சிஷ்யர்களா இருந்தாங்க, பெரிய பெரிய பண்டிதர்களா இருந்தாங்க, அவ்வளவு சாஸ்திரம் தெரிஞ்ச பண்டிதர்களா இருந்தாங்க. ஆனா எவ்வளவு பேர் இருந்தாலும் ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூருடைய மனசுல இருந்து அந்த ரகசியமான கிருஷ்ண பக்தியை பரப்பணும் அப்படின்ற அந்த விஷயமானது யாராலும் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா அபய சரணாரவிந்த பக்தி வேதாந்த சுவாமி மட்டும்தான் முடிஞ்சது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் குருனுடைய முழு கருணையை பெற்றார். ஏன்னா குருவுக்கு உண்மையா இருந்தார். குரு கிட்ட இருந்து அவர் கேட்கறதுக்கு அவ்வளவு ஆர்வம். குரு எந்த உபன்யாசம் கொடுத்தாலும் விடாம என்ன பண்ணுவார், கேட்பார். குருவுக்கு அப்படி சேவை பண்ணிட்டு இருந்தார். சோ அப்படி பண்ணனால என்ன பண்ணது, அவருக்கு அந்த கருணை அப்படிங்கிறது கிடைக்க ஆரம்பிச்சது சொல்றோம்.